சேலம் அருள்மிகு கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. சேலத்தில் அமைந்துள்ள 8 மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலே பெரியது. இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றது. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் 8 பேட்டைகளை கட்டியாலும் அன்னை கோட்டை மாறி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இங்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதேபோல் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் கோட்டை ஸ்ரீ மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி தேன் பஞ்சாமிர்தம் கரும்பு சாறு பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அரிசி மாவு விபூதி போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு கலசத்தில் உள்ள புனித சொர்ணாபிஷேகமும் நடைபெற்றது. எலுமிச்சை பழம் மாலை வேப்பிலை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அபிஷேகத்தை கண்ணார கண்டு வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலவர் அம்மனுக்கு பச்சை ஆரஞ்சு நிற பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்ட நறுமண மலர் மாலைகளுடன் எலுமிச்சை பழ மாலை சூட்டி அலங்காரம் செய்து அருகே உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி இருபுறம் நாக தேவதைகள் இருக்க அம்மனுக்கு 108 அஷ்டோத்திர நாமவழிகள் கூறி மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்த மூலவருக்கும் உற்சவருக்கும் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உற்சவர் அம்மன் 2 குதிரைகள் பூட்டிய தங்க ரகத்தில் அழகாக காட்சி அளிக்க தேங்காய் பழம் நெய்வேத்தியம் செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்பு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ஆலயத்தை சுற்றி வளம் வந்ததும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
நீண்ட வரிசையில் நின்று அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் தண்ணீர் பந்தல் மகா காளியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை கோட்டை பெரிய மாரியம்மனாக காட்சியளித்த காளியம்மன். சேலம் நெத்திமேடு தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பூஜை நடைபெற்று வருகிறது. வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வேப்பிலை தோரணங்கள் கட்டி அம்மனுக்கு முத்தங்கி அணிவித்து கோட்டை பெரிய மாரியம்மன் ஆக கண் மலர்கள் வைத்து ரோஜா பூ, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட நறுமண மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்து இருந்தனர். பின்னர் அம்மனுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது.